வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சம்பவம் போச்சு. அதாவது இந்த 4வது ரவுண்டு போனாலும் போச்சு. அப்பா என்ன சொல்கிறா, அப்பா போர்க்களமாக இந்த பிக் பாஸ் வீடே மாறி போச்சு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பதப்பதைக்குது. இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்ததே இல்லையாப்பா. என்னப்பா இப்படி அடிச்சுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் விஷாலாம் சுற்று போட்டு போட்டு அமுக்கி பிழிஞ்சி கசக்கி விஜய் விஷால் வந்து வி எல்லாம் போய் வெறும் எல் மட்டும் தான் இருக்குது. அந்த அளவுக்கு போட்டு பிழிஞ்சிட்டாங்க. பாவம் சூப்பராக காலையில் ஹீரோ மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தார். கடைசியில் பார்த்தா இந்த படத்தில் வந்த மாதிரி பிச்சைக்கார ட்ரெஸ் மாதிரி மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸை கீச்சி ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இதில் வந்து நம்ம சாச்சனா வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, சாச்சனா மேலே வந்துட்டு அன்ஷிதா ஒரு பரபரப்பு புகாரை வைக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறவளை வச்சுக்காது, என்ன நினச்சிட்டு இருக்கு, நீ எப்படி மேலே தூக்குற, உனக்கு வெக்கமா அசிங்கமால அப்படின்னு. எக்கா நான் அப்படி பண்ணலக்கா, அது வந்துட்டு கையை நீங்கள் உள்ளே ஏன் பொம்மையை வைக்கிறீங்க, நீ உள்ளே வச்சதுனால தான் நான் எடுக்க போகிறேன், அதுக்கு ட்ரெஸ்ஸில் படுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது உண்மை தானே. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, எடுத்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஆம்பளையாக இருந்தாலும் சரி, இல்லை கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி. அது தேவையில்லாத கையில் வச்சா தானே பிடுங்க முடியும். ட்ரெஸ்ஸில் இருந்துச்சுன்னா எப்படி கை வைக்க முடியும்? இப்போ லேடிஸ் கை வைக்கலாம், லேடிஸ் மேலே ஜென்ஸ் கை வச்சா நல்லா இருக்குமா? அதை வந்து தவிர்க்கலாம். அதை வந்து சாச்சனா சொல்லிட்டு டப்பான்னு வந்தாங்க பவித்ரா. காலையில் தான் பவித்ரா வந்து சாச்சனா வந்து ரொம்ப புகழ்ந்து ஒரு டாஸ்க்கை சொன்னாங்க. அந்த பொண்ணு ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டா, அந்த பொண்ணு எனக்கே எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறான்னு தெரியுமா அப்படின்னு. இப்போ வந்துட்டு போட்டு புழக்கிறாங்க, பரபரப்பு புகார் வைக்கிறாங்க. என்னங்க அப்படிச்சுன்னா, ஏங்க கையை கடிக்க வந்துட்டாங்க, யார் எப்படின்னா சாச்சனான்றாங்க. சாச்சனா டென்ஷனில் கையை கடிக்க வந்திருக்காங்க போல. இவங்க பயந்து கையை எடுத்துகிட்டு இருக்காங்க பொழுது. ஐயோ என்னடா இது, கடிக்க வராங்களா? ஐயோயோயோ நடிச்சு நான் பார்த்துருக்கேன், என்னடா கடிச்செல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பதப்பதப்பாக இருக்குது. அது ஒரு அகங்காரம். அந்த அகங்காரத்தில் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு தெரில. நான் அப்படி பண்ணலன்னு சொல்கிறாங்க. நீ பண்ண, நான் என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஏதோ பண்ணாங்க, சரி சும்மா இந்த என் கை எதுக்கு நீ கடிக்க வந்துன்னு சொல்கிறாங்க. ஐயோ இது குறும்படமாக போட்டால் தான் தெரியும் இது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் அன்ஷிதா வந்துட்டு பண்ணது தப்பு தான், உள்ளே வச்சாங்க. அதுக்கு வந்து இவங்க போய்ட்டு அதை போய் இழுத்ததுனால அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. பட் போட்டி இருக்கலாம், அது வந்து ஹெல்த்தியாக இருக்கணுன்றதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சார் நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா, எப்படி இருந்துச்சு, ஜாலியாக இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.